எங்க ஓப்பன் ஆனா என்ன பண்றதுன்னு தான் இங்க பேச்சு. ஓப்பனிங்லயே பிரேக் பண்ணா, சஸ்டெயின் ஆனா பாசிபிலிட்டீஸ் ஆஃப் இந்த லெவல் வரைக்கும் வரலான்னு பார்க்குறோம். ஒருவேள இங்க ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் ஆனாலும், சஸ்டெயின் ஆச்சுன்னா, இதுவரைக்கும் வரலான்னு எதிர்பார்க்கிறோம். ஒருவேள சஸ்டெயின் ஆகல அப்டின்னா, ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரலான்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ, இது 3 வியூ பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லயே அப்சைட் பிரேக் ஆகுது. ஸோ, அப்சைட் பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ரீஅகைன் மார்க்கெட் வந்து 26,300 வரைக்கும் போகலாம். ஸோ, இது நாளைக்கே போகும்னு கட்டாயம் கிடையாது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 26,300 பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்க்கு போக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதன் பிறகு பிரேக் அவுட் ஆனது, சஸ்டெயின் ஆகல, ரீஅகைன் மார்க்கெட் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, சஸ்டெயின் ஆகல, ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ திஸ் லெவல். அதாவது ஏற்கனவே சொன்னது தான். இது ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்க்கு கீழ பிரேக் ஆச்சுன்னா, யூ கேன் ஃபால். ஸோ இதுதான் நடக்க வாய்ப்புகள் அதிகம். நல்லா இந்த லெவல்ஸ நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸுக்கு கீழ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத ரொம்ப வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா, இந்த ரேஞ்சுக்கும், இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆனா, இந்த 25,480க்கும் அடுத்ததா கேப் ஃபில்லிங்க்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை இன் பிட்வீன்ல ஆயிட்டு டாப் ஃபெயில்ட் ஆனா கீழ பாட்டத்துக்கும், பாட்டம் ஃபெயில் ஆயி மேலயும் போகலாம். ஸோ இதுவும் நடக்கலாம். ஃபெயில்ட் ஆயி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயும் நடக்கவும் செய்யலாம். ஸோ இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம